2008 ஆம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவருக்கு தலைமறைவாக இருக்க உதவி புரிந்தார் என்ற குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தில் ஆஜரான முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணரத்னவை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். முன்னர் பிறப்பிக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக சந்தேக நபரான முன்னாள் கடற்படை தளபதி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைக்கு தாம் குற்றமற்றவர் என தெரிவித்ததை அடுத்து தலா 10 இலட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் அவரை விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த அமரசேன உத்தரவிட்டார். அதன் பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் திகதிக்கு ஒத்திவைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார்.